ரோமர் 8:5 வரை. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். இந்த 5, 6, 7, 8 வசனங்களை நாம் இப்பொழுது தொடர்ந்து படிக்க போகிறோம். இந்த வாரம் இதிலிருந்து சில காரியங்களை நான் எடுத்து சொல்ல போகிறேன். முதல் 4 வசனங்களிலே படிக்கும் போதே நான் சொன்னேன், ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் திட்டவட்டமாய் போதிக்க விரும்புகிறார். ஆக்கினை தீர்ப்பு என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பும் தண்டனையும். ஒரு நாளிலே விசுவாசிகள் தேவனுக்கு முன்பாக நின்று ஒருவேளை நரகத்துக்கு அனுப்பப்படலாம் என்கிற அந்த வாய்ப்பே கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது அதுதான் அர்த்தம். அது மட்டுமல்லாமல், இன்றைக்கும் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற வேளையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், அங்கீகரிக்கப்படுகிறோம். தேவன் நம்மை நேசிக்கிறார், அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் இருக்கிறோமே ஒழிய அவர் நம்மை வெறுக்கிறதோ பாய்க்கிறதோ அல்லது நமக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம் என்று அவர் காத்திருக்கிறதோ, இதெல்லாம் ரிலிஜியஸ் டீச்சிங்ஸ், மத போதனைகள், வேத போதனைகள் கிடையாது, வேத வசனத்தின் போதனைகள் கிடையாது. கர்த்தர் நம்மை அன்போடு பரிவோடு காண்கிறார், நமக்கு நன்மை செய்யும்படியாய் விரும்புகிறார். அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாயிருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. எதற்கு? நமக்கு நன்மை செய்யும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நம்மை காக்கும்படியாக அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறதே ஒழிய நமக்கு தீமை செய்யும்படியாக அவர் ஒருபோதும் நினைக்கிறதே கிடையாது. அது மதவாதிகள் அப்படி சொல்லி வைத்து விடுகிறார்கள். ஏதோ தேவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு பெரிய தடியை வைத்துக் கொண்டு நாம் தவறு செய்த உடனே நம்ம எப்படி அடித்து நொறுக்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார் என்பது போல போதித்து விடுகிறார்கள். ஆகையால் விசுவாசிகளுக்கு கூட இன்றைக்கு தேவனை குறித்த ஒரு நிச்சயம் இல்லை. தேவன் நல்லவர், கர்த்தர் நன்மையை செய்வார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தரின் பேரில் பிரியமா இருக்கிறார் என்ற சாதாரண எளிமையான சத்தியம், ரொம்ப அடிப்படை சத்தியம், இது கூட விசுவாசிகளுக்கு விளங்காம விசுவாசிகள் அவ்வளவு நிச்சயமற்றவர்களா இன்றைக்கு இருக்கிறார்கள். ஏன் நிச்சயம் இல்லைன்னா அவங்க சொல்றாங்க, எனக்குள்ள எவ்வளவு குறை இருக்குது ஐயா, நான் எவ்வளவு தப்பெல்லாம் செய்துட்டேன், ஆண்டவர் கண்டிப்பா நிச்சயமா தண்டிப்பார் இல்லையா, ஆண்டவர் நிச்சயமா நொறுக்குவார் இல்லையா, ஆண்டவர் என்ன போட்டு என்ன ஒரு வழி பண்ணுவார் இல்ல ஆண்டவர், அப்படிங்கிற மாதிரிதான் யோசிக்கிறார்கள் ஒழிய, கர்த்தர் நம்மை போதித்து சீர்படுத்தி திருத்தி செம்மையான பாதையில் நடத்துகிறவர், நம்மை தேவ வார்த்தையின் மூலமாக நம்மை சீர்திருத்துகிறார், நம்மை கடிந்து கொண்டு நம்மை போதித்து நம்மை சரியான பாதையில் அவர் நடத்தி வெற்றிகரமாக நடத்தி செல்ல முடியும் என்பது அவர்கள் நினைக்கிறது கிடையாது. ஏதோ தேவன் நமக்கு தீமை செய்ய காத்திருக்கிறது போல எண்ணி விடுகிறார்கள். அப்படி கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று போதிக்கிறார். ஏன் இல்லை என்று சொன்னால், மிகப்பெரிய காரணத்தில் ஒண்ணு என்ன சொல்றாரு, தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பி அவரை நமக்கு நம்முடைய ரட்சிப்புக்காக பாவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாராம். பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நமக்கு ஏன் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா, சிலுவையிலே இயேசுவை அறைந்த போது அங்கே நம்முடைய ஆக்கினை தீர்ப்பு முடிந்து விட்டது. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் எல்லா ஜட்ஜ்மெண்டோட பெரிய ஜட்ஜ்மெண்ட். இனி வரப்போற நியாய தீர்ப்புகள்ல ஒரே ஒரு கேள்விதான், சிலுவையிலே நடந்த அந்த நியாய தீர்ப்பு, தேவன் நம்முடைய பாவங்களை இயேசுவின் மீது வைத்து அவரை நியாயம் தீர்த்து அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாரே, அந்த ஆக்கினை தீர்ப்பை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், அதை விசுவாசித்தோமா, ஏற்றுக்கொண்டோமா என்பதை வைத்துதான் மீதி ஆக்கினை தீர்ப்பெல்லாம், மீதி நியாய தீர்ப்பெல்லாம் அதன் அடிப்படையில் தான் நடக்க போகிறது. ஆக்கினை தீர்ப்பு முடிந்து போன ஒன்று என்று சொல்கிறார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்னுடைய பாவத்துக்கான தண்டனைகளை ஏற்கனவே கொடுத்து முடிந்து ஆகிவிட்டது. இனி அது ஒருபோதும் கொண்டு வரப்பட போகிறது கிடையாது. சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி எறிந்து விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அதை அகற்றி போட்டு விட்டார். ஒருபோதும் அதை நினைவு கூறுகிறது கிடையாது.
ஒருபோதும் என்னுடைய பாவத்தை குறித்து மறுபடியும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது கிடையாது. சிலுவையில என்னைக்கு இயேசு அறைந்தாரோ அன்னைக்கே என்னுடைய பாவங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு ஆகிவிட்டது. இதுதான் சத்தியம். இதைத்தான் சொல்லி முடித்தார் 4ஆம் வசனம் வரை. ஏன் இதெல்லாம் செய்தார்? ஏன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார்? ஏன் அவரை பலியாக்கினார்? ஏன் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் சிலுவையிலே? ஏன் இதெல்லாம் பண்ணார் தேவன்? ஒரே ஒரு நோக்கம். அது 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நம்மிடத்தில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எந்த விதத்தில் அது நிறைவேற வேணும்? இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசுவுக்குள்ளாக காண்கிறபடினாலே நம்மை நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களாக காணவில்லை. நாம் பாவம் செய்தவர்களாக நம்ம அவர் காணுகிறதில்லை. இயேசுவுக்குள்ளாக காண்கிறபடினாலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின அவருக்குள் நம்மை காண்கிறபடினாலே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர்களாகவே நம்மை காண்கிறார். செய்து முடித்தவர்களாக, பரிசுத்தராக நம்மை தேவன் காண்கிறார். அது ஒரு பக்கம். அந்த விதத்தில் மட்டுமல்ல நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தின் நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். பரிசுத்தம் அவருடைய பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறது. நாம் நீதி செய்கிறவர்களாகவே மாறுகிறோம். நீதியை நடப்பிக்கிறவர்களாகவே மாறுகிறோம். அல்டிமேட்லி கடைசியா இது நடைபெறணும். மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவனுடைய வாழ்க்கையை மாறிவிடுகிறது. இதற்காக தான் இயேசு அனுப்பினார், பலியாக ஒப்பு கொடுத்தார், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், எல்லாம் தீர்த்தார். ஏன்? முதலாவது நமக்கு ஒரு ஸ்டாண்டிங்கை கொடுக்கும்படியாக, தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய திராணி. அது எப்படி? நம்முடைய பாவங்கள் நிமித்தமாய் தேவனுக்கு முன்பாக நிற்க கூடாதவர்களா இருந்தோம். இயேசுக்குள்ளாக நம்மை காண்கிறபடினால, அவருடைய நீதியின்படி காண்கிறதுனாலே நமக்கு ஒரு தகுதி, ஒரு ஸ்டாண்டிங் இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த ஸ்டாண்டிங்கோட நின்றுறது கிடையாது. எனக்கு நீதியே இல்ல, அவருடைய நீதி தானே. நம்முடைய வாழ்க்கையும் நீதியை நடப்பிக்கிற வாழ்க்கையா மாறுகிறது. நம்மிலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக அப்படி செய்தார். அதான் அல்டிமேட் கோல். நம்மிலே என்று சொன்னால் அது இன்னும் விளக்கமா சொல்லுகிறார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்கிற நமக்கு, நம்மிலே, நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படியாக. அது ஏன் விசுவாசியை குறித்து அப்படி விளக்குகிறார்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நமக்கு. சும்மா சொல்லிட்ட போதாதா? நம்மிடத்தில் நிறைவேறும்படினா சொன்னா புரிந்து கொள்றோம். ஏன் இவ்வளவு வார்த்தைகள்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஏன் சொன்னார் என்றதை போன வாரம் போதித்தேன். ஏன் சொன்னார்? எல்லா விசுவாசிகளிலும் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் என்பதை எடுத்து காட்டும்படியாக. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் சொன்னா ரெண்டு விதமான விசுவாசிகள் இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிற விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிற விசுவாசிகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்களே இந்த நீதி நிறைவேறாது, ஆவியின்படி நடக்கிறவர்களே இது நிறைவேறும் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை, கிடையாது. போன வாரம் அதை போதித்தேன். இது ரெண்டு விதமான விசுவாசிகளை குறித்து போதிக்கவில்லை, எல்லா விசுவாசிகளை குறித்து போதிக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ விசேஷமான விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆவியின்படி நடக்கிறவங்க, அவங்களுக்குள்ளதான் இந்த நீதி நிறைவேறும், அவங்களுக்கு தான் நீதி கொடுக்கப்படுகிறது, அவர்கள் தான் நீதியை நடப்பிக்கிறவர்கள். கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்படின்னா எல்லாரும், எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுக்குள்ளாக வந்த அனைவருக்கும். மாம்சத்தின்படி நடவாமல் சொன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவன் இதை பொறுத்த வரைக்கும், 8ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும், மாம்சத்தின்படி நடவாமல் சொன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறது என்று சொன்னால் அது அவிசுவாசியை குறிக்கிறது. அவன் மாம்சத்தின்படி நடக்கிறவன். ஆவியின்படி நடக்கிறவன் சொன்னா விசுவாசியை குறிக்கிறது. கொஞ்சம் விசுவாசிகள் அல்ல, எல்லா விசுவாசியும் குறிக்கிறது. மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் அது குறிக்கிறதா இருக்கிறது. உண்மையான அந்த ஆவிக்குரிய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற விசுவாசியை அது குறிக்கிறது. 1 முதல் 4 வசனங்கள்ல 2 விதமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு தரப்பினருடைய வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற போதனையே கிடையாது. மனம் திரும்பி மறுபிறப்பை அடைந்த, மறுபடியும் பிறந்த, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை தான் அங்கே திட்டவட்டமாக அவர் போதிக்கிறார். இப்பொழுது 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனத்திலே அதை தொடர்ந்து இந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடந்துன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக இங்கே சொல்லுகிறார். இந்த விசுவாசியும் அவிசுவாசியும் கம்பேர் பண்ணுகிறார், கான்ட்ராஸ்ட் பண்ணுகிறார், ஒப்பிட்டு பார்க்கிறார். விசுவாசி எப்படி இருக்கிறான், அவிசுவாசி எப்படி இருக்கிறான் என்பதை விளக்குகிறார். அவிசுவாசியா இருந்தபோது நாம் எப்படி இருந்தோம், விசுவாசியா இருந்தபோது நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற அந்த பெரிய ராடிக்கல் சேஞ்ச், நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பெரிய மாற்றம், அபரிவிதமான மாற்றம், தேவன் உண்டாக்கின இந்த மாற்றத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த வேத வசனத்தின் மூலமாக மட்டுமே
நாம் அறிந்து கொள்ள முடியும். பெரிய மாற்றம். மாம்சத்தின்படி நடந்தவர்கள் நாம் இப்பொழுது ஆவியின்படி நடக்கிறவர்களாக மாறி இருக்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறது என்றால் என்ன என்பதை நான் போன வாரத்திலே நாம் பார்த்தோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அவிசுவாசிகள் என்பதை பார்த்தோம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் விசுவாசிகள் என்பதை பார்த்தோம். இப்ப ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். ஆவியின்படி நடக்கிறவர்கள் யார், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யார் என்பது தெளிவாக்குகிறார். விசுவாசிக்கு அவிசுவாசிக்குள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறார். நாம் ஒரேடியா அதை ஒப்பிட்டு பார்க்காமல் நாம் என்ன பண்ண போகிறோம் இப்பொழுது? முதல்ல விசுவாசியினுடைய அவிசுவாசியினுடைய குணாதிசயங்கள் என்ன, அவன் எப்படி வர்ணிக்கப்படுகிறான் வேத வசனத்திலே, அவிசுவாசினா என்ன, அதை முதல்ல புரிந்து கொள்ள வேணும். அப்பதான் நமக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்பது புரியும் நமக்கு. அவிசுவாசியாய் நாம் இருந்தபோது என்னவா இருந்தோம்? அவிசுவாசி என்று சொல்லுகிறோமே என்ன, ரட்சிக்கப்படாதவன் என்று சொல்லுகிறோமே அவனுடைய நிலை என்ன, அவனுடைய வாழ்க்கை என்ன நிலையில இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலிருந்து 6 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த 6 காரியங்களை நான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். 6 காரியங்கள் என்ன சொல்லுகிறார்? 1, அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். 2வது, அவர்கள் ஆவிக்குரியபடி செத்தவர்கள். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லும்போது அதான் சொல்லுகிறார், ஆவிக்குரியபடி செத்தவர்கள். 3வது, அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பகைஞர்களாயிருக்கிறார்கள், பகைவர்களாயிருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதிகள். they are haters of God, தேவனை வெறுக்கிறவர்களாயிருக்கிறார்கள். 4வது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், தேவனுடைய கட்டளையின்படி நடக்காதவர்கள். 5வது, நடக்க முடியாத நிலையிலும் இருக்கிறார்கள். நடக்கலன்னு மட்டும் இல்ல, நடக்கலையே அதை குறித்து ஏதாவது பண்ணுவோம், அதை மாற்றுவோம், நடந்து பார்ப்போம் அப்படின்ற நிலையில கூட அவர்கள் இல்ல. கடைசி 6வது, அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள் என்பதை முதல்ல அந்த 6 காரியங்களை முதல்ல பார்க்க போகிறோம். அதன் பிறகு இதுக்கு ஆப்போசிட்டா விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பிறகு நாம் பார்ப்போம். இந்த வாரம் இந்த அவிசுவாசியை குறித்த நிலையை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக இங்கே சொல்லுகிறார். நான் சொன்னேன், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் மாம்சத்தின்படி நடக்கிறது என்ன என்பதை குறித்து போன வாரம் நாம் விளக்கி சொன்னோம். மாம்சத்தின்படி நடப்பது என்றால் என்ன? அது வெறும் இந்த மனுஷ சுவாபத்தை குறிக்கிறது. ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் படித்து முன்னேறி அவன் வாழுகிறானே, அந்த வாழ்க்கையை குறிக்கிறது. இன்னும் தேவன் அவனுடைய வாழ்க்கையில வரல, ரட்சிக்கப்படல, தேவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது, ஜீவனுள்ள தேவனோடு கூட உறவு கிடையாது. அவன் ஏதோ பிறந்திருக்கிறான், எல்லா மனுஷரை போல வளர்ந்திருக்கிறான், அவன் இந்த உலகத்தில் வாழுகிறான், ஏதேதோ காரியங்களை செய்கிறான், நல்ல காரியங்களை கூட செய்கிறான். ஆனால் தேவன் அவனுடைய வாழ்க்கையில இன்னும் வரவில்லை, ஆவியானவருடைய கிரியை அவனுக்குள்ள இன்னும் நடைபெறல. அவிசுவாசி, அதான் அவிசுவாசியினுடைய நிலை. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் தேவனற்றவர்கள், இந்த தேவனோடு கூட உறவை பெறாதவர்கள், தங்களுடைய மாம்ச சுவாபத்திலே வாழுகிறவர்கள், எந்த நிலையில பிறந்தார்களோ அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்குள்ளாக இந்த பெரிய ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை பெற்று இந்த பெரிய மாற்றம் ஒன்று வரவில்லை, அவர்களுக்குள்ள அதெல்லாம் இன்னும் வரவில்லை. அவர்கள் எந்த நிலையில பிறந்தார்களோ அந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலையில பிறந்தார்கள்? பாவத்திலே என் தாய் என்னை கற்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பாவத்திலே பிறந்து பாவத்திலேயே இருந்து பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை பெறாதவர்கள். இவர்களை தான் மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று வேத வசனம் இங்கே 8ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறது. அவர்கள் தங்களுடைய மாம்ச சுவாபத்தினால் ஆளப்படுகிறவர்கள். அவர்களுக்குள்ள வேற ஒரு சக்தி கிடையாது, தேவனுடைய சக்தி இருந்து அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது கிடையாது. ஆவியானவர் அவர்களுக்குள்ள இருந்து அவர்களை ஆண்டு வழி நடத்தி அவர்களுக்கு ஒரு பலத்தை தந்து பாவத்தை ஜெயிக்கவும் பிசாசை வெல்லவும் ஒரு பலத்தை கொடுத்து அவர்கள் அப்படியாக வாழுகிறது கிடையாது. அவர்கள் தங்களுடைய சுய சக்தியின் மூலமாக, மாம்ச சுவாபத்தின் மூலமாக, தங்கள் பாவ நிலையிலே தங்களால் இயன்ற அளவுக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள். இப்படி மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள், இப்படி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இதைத்தான் அந்த 6 விதத்தில் அவர் வர்ணிக்கிறார். முதலாவது, அவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய மனம், அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஆசைகள், அவருடைய உணர்வுகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபாடு அதிகமாய் கொண்டதா இருக்கிறது. இந்த பூலோகத்துக்குரிய காரியங்களை
அதிகமாய் நாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதிலே தான் அவருடைய முழு ஈடுபாடும். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு நேரம் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. எந்நேரமும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களே தான் சிந்திக்கிறார்கள். மோஸ்ட்லி, பொதுவாக எப்போதுமே அப்படிதான் சிந்திக்கிறார்கள். உலகத்துக்கு அடுத்த காரியங்களை மட்டும்தான் சிந்திக்கிறார்கள். விசுவாசியினுடைய நிலைமை என்ன? விசுவாசி எந்நேரமும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறது இல்லை. எப்போதும் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களே தன்னுடைய மனதை விற்று தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் அதிலேயே ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவன் நல்ல விசுவாசி. அவன் தேவன் பேரில் ஆசையை வைத்திருக்கிறான், பிரியத்தை வைத்திருக்கிறான். தேவன் பேரில் அவனுடைய வாஞ்சை இருக்கிறது. அவனுடைய உள்ளம் தேவனை நாடுகிறது. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபாடு கொண்டதா இருக்கிறது. எப்போவாது ஒரு நேரம் என்னது, கொஞ்சம் உலக பிரகாரமா அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பெரிய வித்தியாசம். விசுவாசி எப்போதும் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல தான் ஈடுபாடு. அவிசுவாசி எந்நேரமும் அந்த உலக ஈடுபாடு தான் அவனுக்கு. அவனுடைய சரீரம், அவனுடைய மனம், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாத்தையும் முழுமையா கொண்டு போய் அதுல ஈடுபடுத்தி விடுகிறான். வெறும் கையை காலம் மட்டும் இல்ல, அவனுடைய உள்ளமெல்லாம் அதுலதான் இருக்குது. அதுதான் அவனுக்கு வழங்குது. அதைத்தான் செய்கிறான். அதிலேயே அவன் ஈடுபாடு கொண்டவனா இருக்கிறான். மனசு அதுக்கே வெற்றி கொள்ளுகிறான். ஒரு நாள்ல 24 மணி நேரமும் உலகத்தை அடுத்த காரியங்களிலே தான் அவன் ஈடுபாடு கொண்டு இருக்கிறான். தேவனை குறித்த ஒரு சிந்தையோ தேவனை குறித்த ஒரு ஈடுபாடோ அவனுக்கு கிடையவே கிடையாது. ஆப்போசிட்டா இருக்கான் விசுவாசி. விசுவாசி என்ன? தேவனுக்கு அடுத்த சிந்தை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாடுவது, தேடுவது, தேவனுக்கு அடுத்த காரியங்களை வாஞ்சிப்பது. பாருங்க, இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மெதுவா எந்திரிச்சுக்கிட்டு இப்பதான் பேப்பரை வாசித்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவனை நாடுவோம், தேவனை தேடுவோம், ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், இதெல்லாம் ஒண்ணும் விளங்காது. அவர்களுக்கு உலக பிரகாரமான சிந்தை. ஞாயிற்றுக்கிழமை தாங்க எனக்கு ஒரு நாள் ஃப்ரீங்க, நான் நல்லா சாப்பிட போறேன், நான் நல்லா தூங்க போறேன், நான் நல்லா அதையும் இதையும் வாசிக்க போறேன், நான் ஜாலியா அங்கேயும் போயிட்டு அப்படிதான் யோசி. அவங்களுக்கு அதுதான் நாட்டம். நமக்கு எப்படி இருக்குது நாட்டம்? காலையில எந்திரிச்ச உடனே ஐயோ இன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள், சீக்கிரம் கிளம்பணும், சீக்கிரம் ரெடி ஆகணும், சீக்கிரம் பஸ் பிடிக்கணும், சீக்கிரம் ஓடணும், சீக்கிரம் அங்க இருக்கணும். ஏன்? நம்முடைய உள்ளத்துல இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் பெருசல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் நாம் கொடுக்கிறோம். அப்படிதான் இருக்கணும் விசுவாசி. எப்போது ஒரு நேரம் விசுவாசி உலகத்துக்கு அடுத்தவனா மாறிடுறான், உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறான். அவன் அதை சரி செய்து கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவா அவன் எப்போதுமே மோஸ்ட்லி அவன் தேவனுடைய காரியங்களில் ஈடுபாடு கொண்டவனாய் இருக்கிறான். ஆக மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள், மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறார்கள். இதுல ஒரு பெரிய தவறு என்ன செய்து விடுகிறோம் நாம? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் சொன்ன உடனே ஏதோ சில அசிங்கமான காரியங்களை செய்கிறவர்கள், சில ஆசாபாசங்கள், இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்கள், சில தவறுகளை செய்கிறவர்கள், சில மோசமான காரியங்களில் பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள் என்று எப்படியோ அப்படி நமக்கு அதை போதிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது மனசுல எப்படியோ நமக்கு அப்படி பதிஞ்சிருக்கலாம், தவறாக நாம் புரிந்து கொண்டிருக்கலாம். சாதாரணமாக ஏன் அப்படி சொல்றேன், நானே அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. மாம்சத்தின்படி நடக்கிறவன் பொல்லாதவன். அவன் ஏதோ போய் திருடி, கொள்ளடிச்சு, விபச்சாரம், வேசித்தனம், அது இதுன்னு எல்லாத்துலயும் எதெல்லாம் மோசமான காரியங்கள், அசிங்கமான காரியம், பொதுவா ஒரு நல்ல மனுஷன் ஈடுபடக்கூடாத காரியங்கள்லாம் ஈடுபடுறான். அவன் தான் மாம்சத்துக்குரியவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். வேதத்தை படித்து ஆராய ஆரம்பித்த பிறகுதான் விளக்கம் எனக்கு சரியா விளங்குச்சது. மாம்சத்துக்குரியவர்கள் சொன்னா வெறும் இப்படி ஆசாபாசங்களையும் இச்சைகளையும் நிறைவேற்றுகிறவர்கள், பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள் கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவோடு கூட ஒரு உறவு இல்லாமல், ஜீவனுள்ள தேவனை தேடாமல், அந்த உறவில வாழாமல், அந்த உறவு இல்லாமல் நல்லவர்களாக வாழுகிறவர்கள் கூட மாம்சத்தின்படி உள்ளவர்கள் தான் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ஒரு பெரிய உதாரணம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யார் என்றத பெரிய உதாரணம். இது மிகச்சிறந்த உதாரணம். கலாத்தியர் 5:19 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏன் இதை வாசிக்கிறேன்னு சொன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் தான் மாம்சத்தின்படி நடக்கிறதுன்னு. கிடையாது. எதெல்லாம் இருக்குது பாருங்க மாம்சத்தின்படி நடக்கிறது. 19ஆம் வசனம், 5:19, கலாத்தியர் 5:19. மாம்சத்தின்படி, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இதெல்லாம் பாருங்க மனுஷன் ஆசாபாசங்கள், இச்சைகள், தன்னுடைய சரீரத்திலே நிறைவேற்றுகிற காரியங்கள். இதெல்லாம் அந்த முதல் 4: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இதை மட்டும் தான் நாம் மாம்சத்தின்படி நடக்கிறது நினைத்துக் கொள்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறவங்க இது மட்டும் செய்கிறவங்க கிடையாது. அடுத்தது பாருங்க, விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள்,
கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், ஹெரசிஸ் ஆங்கிலத்தில். மார்க்க பேதங்கள்னா அதாவது தவறான போதனைகள். அது கூட மாம்சத்தின்படி நடக்கிறதா. நாம நினைச்சிட்டு இருக்கோம் மாம்சத்தின்படி நடக்கிறவன அங்க இங்கேயும் சுத்திட்டு குடிச்சிட்டு ரோட்ல உருண்டுட்டு இருக்க மாம்சத்தின்படி, சரியான மாம்சத்தின்படி கிடையாது. சண்டைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள், பகைகள், தவறான போதனைகள் கூட. ஏன்? அது தேவனுக்கு ஒவ்வாதது. மாம்சத்தின்படி நடக்கிறதுனா வெறும் பொல்லாத காரியங்களை செய்கிறவர் மட்டும் இல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அல்லாமல் அதுக்கு ஒவ்வாத காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி அதுல ஈடுபடுகிறது தான் மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள். மார்க்க பேதங்கள், பொறாமைகள் கூட மாம்சத்தின்படி நடக்கிறது. அப்ப பாருங்க, நாம் யோசிக்கிறது இல்லை அப்படி. கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் யார்? யார் இதெல்லாம் செய்கிறவர்கள்? இதெல்லாம் செய்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அவருடைய கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. பார்க்கலாம் அவருடைய கிரியைகளை. அவருடைய கிரியைகள் பொல்லாத இந்த ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிறதுல மட்டுமல்ல, மற்ற எல்லா அவருடைய உள்ளத்தின் எண்ணங்கள், அவளுக்குள்ள இருக்கிற பாகைகள், விரோதங்கள், தவறான போதனைகள், தவறான கொள்கைகள், பிரிவினைகள், பொறாமைகள். அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறதுனா ஏதோ நம்முடைய சரீர ஈடுபாடு உள்ள காரியங்களை மட்டும் குறிக்கல. சரீரத்தினால போய் ஏதோ குடிச்சு வெறிச்சு உருண்டோம் பிறண்டோம் அதனாலதான் மாம்சத்தில் கிடையாது. மாம்சத்தின்படி நடக்கிறது என்று சொன்னால் உள்ளம், விருப்பம், உணர்வுகள், மனம், சரீரம் எல்லாமே அதில் ஈடுபாடு கொண்டிருக்கிறது. உள்ள பொறாமை, பகை, விரோதம், பலவிதமான எண்ணங்களை, தவறான எண்ணங்களை, தேவனுக்கு ஒவ்வாத எண்ணங்களை வைத்திருக்கிறதெல்லாம் மாம்சத்தின்படி நடக்கிறது. அவிசுவாசி அப்படிதான் வாழுகிறான். அவிசுவாசி அந்த நிலையில இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 1 யோவானுக்கு திருப்போம். இன்னொரு உதாரணம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம். யார் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், இந்த உலகத்தில் சொல்றது மாம்சத்தின்படி நடக்கிறது என்று இன்னொரு வார்த்தையில சொல்லலாம். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, 3 காரியம் சொல்லியிருக்குது. வெறும் சரீரத்தின் ஈடுபாடு உள்ள காரியங்கள் மட்டும் இல்ல, சரீரத்தினால செய்கிற காரியம் மட்டும் இல்ல, கண்களினாலே செய்கிற கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சிலர் தங்களுடைய படிப்பிலும் அறிவிலும் எவ்வளவு பெரிய மேன்மையானவர்கள் என்பதை எண்ணிக்கொண்டு அவர்கள் பெருமை அடைந்து கொண்டு பெருமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, தேவனற்றவர்களாக மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். இதைத்தான் வேதவசனம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது. ஆகையால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னா குடித்து வெறித்து ஏதோ பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள் என்று மட்டும் நினைத்துக் கொள்ள கூடாது. சில சன்மார்க்க நெறியிலே வாழுகிற சில யோகியர்கள் கூட வேதவசனத்தின்படி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இருக்கிறீங்களா? அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இட்ஸ் a general term, பொதுவாக அவிசுவாசியை குறிக்கிற ஒரு காரியம். நல்லவனை கெட்ட மனுஷர்களை குறிக்கிறது கிடையாது. தேவனற்றவர்கள், தேவனோடு கூட உறவு கொள்ளாதவர்கள், தங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தேவன் பேர்ல வைத்து தேவனோடு உள்ள உறவிலே வாழாதவர்கள், அவர்கள் ஒருவேளை யோகியர்களாக இருக்கலாம். உலகத்தின்படி அவர்கள் ரொம்ப படித்தவர்களாக, நல்லவர்களாக, சில நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அவர்கள் பொதுவாக சமூக சேவை செய்யலாம், அல்லது பெரிய நல்ல காரியங்களை, தர்மங்களை செய்யலாம், பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவனோடு கூட அவர்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு அவர்களுக்கு கிடையாது. தேவனுக்கு அவர்களுக்கு எந்த விதமான உறவும் கிடையாது. எல்லா மனுஷரை போலதான் அவர்கள். இது எப்படி இருக்குதுன்னா, இந்த குடிச்சு வெறிச்சு இந்த மாதிரி பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள்லாம் அவர்கள்லாம் இந்த அழுக்க தாங்க மேல நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களை பார்த்தவொன்னே தெரியுது பொல்லாதவன், பாவியிலே. ஆனா படித்து நல்லா வாழுகிறவர்கள், கொஞ்சம் யோகியமா இருக்கிறவர்கள், நல்ல காரியங்களை செய்கிறவர்களை பார்க்கும்போது இவர்கள் பாவிகள்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர்கள் வெளியில கொஞ்சம் சுத்தம் பண்ணி நல்லா குளிச்சு சட்டையை போட்டு டை கட்டி அல்லது கோட்டை கட்ட போட்டு
அவர்களுக்கு டிகிரி எல்லாம் இருக்குது, அவர்களுக்கு எல்லாம் இருக்குது. கொஞ்சம் வெளியே நம்ம சுத்தமா இப்படி நல்லா நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்றதுனால நாம என்ன நினைச்சிடறோம், சரி அவர்கள்லாம் நல்லவர்கள், இவன் தான் ரோட்ல பறந்துட்டு இருக்கான், இவன் தான் கெட்டவன். கிடையாது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்னா தேவனோடு கூட உறவே இல்லாதவர்கள், தேவனோடு கூட எந்த விதமான ஒரு பிணைப்பும் இல்லாதவர்கள், தேவனுக்குள்ளாக வாழாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்களை தான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று வேதவசனம் அழைக்கிறது. அவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களையே சிந்திக்கிறார்கள். அவருடைய மனம் எப்போதும் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலேயே இருக்கிறது. இந்த உலகத்தை பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்க உற்றார் உறவினர் சுற்றில இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்களுடைய எண்ணமெல்லாம் எதுல இருக்குது, உலகத்துக்கு அடுத்த காரியங்களே இருக்குது. இது ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக், இது ஒரு பெரிய குணாதிசயம். அவிசுவாசிகளுடைய குணாதிசயத்துல ஒரு பெரிய குணாதிசயம் இது. அவருடைய மனமெல்லாம் எதுல இருக்குது, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல மட்டும்தான் இருக்கிறது. அது அப்படியே வித்துட்டாங்க மனசை, அதிலேயே தான் ஜீவிக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் ஆவிக்குரியபடி செத்தவர்களா இருக்கிறார்கள். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார், மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்ச சிந்தையுடையவர்களா இருக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவர்களையே சிந்திக்கிறார்கள். அது மரணம். அது மரணம்னு சொன்னா அது மரணத்துக்குள்ள நடத்துகிறது என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் செத்தவர்களா இருக்கிறார்கள் என்று அவருடைய ஆவிக்குரிய மரித்த நிலையை அவர் அங்கே சொல்லுகிறார், விளக்குகிறார். அவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் மரித்தவர்களா இருக்கிறார்கள் இல்லையா? ஆவிக்குரிய விதத்தில் மரித்தவர்களா இருக்கிறார். நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. முதல்ல நான் படிக்கிற காலத்தில் எப்படி அமெரிக்கால ஒரு சாவுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா எனக்கு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி சொல்லணும். அங்க போய் அந்த ஆளை பார்த்தா, செத்தவர் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர், போய் பார்த்தா அவரு ரொம்ப நீட்டா இருக்காரு, டை போட்டு சூட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க, ரொம்ப அழகா தலையெல்லாம் வாரி. அவர் என்னைக்குமே நான் அப்படி பார்த்ததே கிடையாது. அவர் எப்பவும் அப்படியே வருவார், தலையெல்லாம் விரிச்சு விட்டுட்டு, சட்டை கட்டெல்லாம் ஒழுங்கா மாட்ட மாட்டார் பாருங்க, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ண மாட்டாரு, நல்லா தையை கட்டி சூட்டு போட மாட்டாரு, சாதாரணமா ஜீன்ஸ்லயே அலைஞ்சிட்டு இருப்பாரு. செத்த பிறகு பார்த்தா அவர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் எல்லாம் கிளீன் அப் பண்ணி எம்பாம் பண்ணி, ஒரு நாத்தம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம ஊர்ல கூச்சல் எதுவும் ரொம்ப பெருசா இருக்கும். சாவு வீட்டுக்கு போனா ஓன்னு கத்துவாங்க, அழுவாங்க. இங்க போனா எல்லா சூட்டும் கையும் போட்டு நீட்டா இருக்கிறாங்க. நான் தெரியாம எப்பவும் போற மாதிரி போயிட்டேன். போனா நான் ஒருத்தன் தான் வித்தியாசமா இருக்கேன். எல்லாம் டை கட்டி சூட் போட்டு நீட்டா அப்படி நிக்கிறாங்க எல்லாரும் குவாய்ட்டா. என்னடா யாரும் செத்துருக்காங்களா சாகலையா என்ன ஒண்ணு விளங்கல. உள்ள போய் பார்த்தா இந்த ஆளு ரொம்ப ஜோரா ட்ரெஸ் பண்ணி சூட்டெல்லாம் போட்டு அவருடைய தலையெல்லாம் அவ்வளவு ஜோரா சீவி இருக்காங்க. நான் இந்த ஆளு இது வரைக்கும் அப்படி பார்த்தது இல்ல. உயிரோடு இருந்ததை விட செத்த பிறகு ரொம்ப ஜோரா இருக்காரு மனுஷன். ஒரு நாத்தம் கிடையாது. அங்க நின்றுட்டு யாரும் தொடச்சு விட்டுக்கிட்டு உள்ள இருந்து வர்ற இந்த ரத்தம் தண்ணி எல்லாம் தொடச்சு விட்டுட்டு எல்லாம் கிடப்பாங்களா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பேசாம நிக்கிறாங்க. ரொம்ப நீட்டா இருக்கு, ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஜோரா இருக்குது. அந்த பெட்டி அவ்வளவு அழகா இருக்குது, அப்படியே சாட்டின் வெல்வெட்ல போட்டு அப்படியே குஷன் போட்டு வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. எல்லாம் ரொம்ப நீட்டா நின்னாங்க. சரி, அங்க ஒரு ஆராதனை, அங்கே ஒரு சாப்பல் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, அங்க எல்லாம் பாட்டுலாம் பாடி ஆராதனை எல்லாம் நடத்துனாங்க. அது முடிச்ச உடனே கல்லறை கொண்டு போனாங்க. கல்லறை கொண்டு போனா கல்லறையே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. அந்த கல்லறையை நோண்டி அந்த மண்ணெல்லாம் எங்க கொண்டு போனாங்கன்னே தெரியல. மண்ணே அங்க காணும். இங்க மண்ணு மேல நின்றுட்டு தான் நம்ம பிரசங்கமே பண்றோம். அந்த மண்ணை நம்பிதான் நம்ம இருக்கிறோம். அது மேல நின்று விழாதபடி நின்று அதுல பிரசங்கம் பண்ணிட்டு போதிச்சுட்டு வரணும். அங்க அந்த மண்ணே காணும். சுத்தமா அழகா கல்லறையை கட்டி அந்த மண்ணெல்லாம் அவே ஃப்ரம் சைட், பார்க்க கூடாத தூரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இங்க கிளீனா ஷாமியானாவை போட்டு பூக்களால் அந்த இடத்தை அப்படியே சுத்தி நிரப்பி அவ்வளவு அழகா இருக்குது. சாவு மாதிரியே தெரியல. எப்படியா இந்த சாவின் வேதனையை அகற்ற வேணும் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய வேதனை தெரியக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணி, அந்த வேதனை தெரியாம ஜனங்களும் கொஞ்சம் ரொம்ப அழாம ரொம்ப கூச்சல் போடாம பேசாம நின்று இருக்காங்க. அழுதாலும் அப்படியே லேசா தங்களுக்குள்ள அப்படியே கண்ணீர் விட்டுட்டு நிக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப நான் நினைச்சேன், சாவையே நம்ம பெரிய உயிரோடு இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்களே, சாவு மாதிரியே இல்லை இது. அங்க இந்த அடக்கத்தெல்லாம் பண்ற ஆட்கள் இங்க மாதிரி நம்மளே போய் அரேஞ்ச் பண்றது இல்ல. அது ஒரு ஃபியூனரல் டைரக்டர் ஒரு ஆள் இருப்பார், ஃபியூனரல் ஹோம்னு இருக்கும். அங்க கொடுத்துட்டு அவங்களே சொந்தக்காரங்க எல்லாம் கால் பண்ணி போன் எடுத்து கூப்பிட்டு எல்லாரையும் வர வச்சு எல்லாம் அவங்களே பண்ணி முடிச்சிருவாங்க. பொட்டி செய்யறது அது செய்யறது எல்லாம் அவங்களே, காசை கொடுத்துடணும் அவ்வளவுதான். அந்த ஃபியூனரல் டைரக்டரை யாரும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், என்ன ஏதுன்னு ரொம்ப ஆச்சரியமா விசாரிச்சுட்டு இருந்தேன். மாம்ச சிந்தை மரணம். ஒருவேளை மனுஷன் புத்தி கூர்மை உள்ளவனா இருக்கலாம், யோகியனா இருக்கலாம்,
ரொம்ப உலக பிரபல காரியங்களில் தேறினவனா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அவன் செத்தவனா இருக்கிறான். ஆவிக்குரியபடி செத்தவர்கள் என்ன? தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அவர்களுக்கு விளங்குகிறது இல்லை, அதுல ஈடுபாடு கிடையாது. அதற்கடுத்த காரியங்கள் அவர்கள் செத்தவர்கள். உலகத்தில் பார்க்கலாம், அவிசுவாசிகளுடைய நிலை அதுதான். அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் விளங்குகிறது கிடையாது, அதுல ஈடுபாடு கிடையாது, அதுல ஆசை கிடையாது. அதற்கு அவளுடைய மனம் திறந்தில்லை, அவளுடைய கண்கள் ஆவிக்குரிய சத்தியங்களை காண முடியல, அதை புரிந்து கொள்ள முடியல. ஒரு பெரிய உதாரணத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ் என்கிற ஒரு பெரிய மனுஷர் இருந்தார். அவர் பிறகு ரட்சிக்கப்பட்டு விட்டார். அவர் பெரிய இந்த ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ண வேண்டும் என்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி வந்தவர். அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தி புகழ் பெற்றவர் வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ் என்கிறவர். அவருடைய காலத்திலே வில்லியம் பிட் என்கிற ஒரு பிரதம மந்திரி இருந்தார் இங்கிலாந்து தேசத்திலே. இந்த வில்லியம் பிட் என்பவர் ரட்சிக்கப்படாதவர், தேவனுடைய காரியங்களில் ஈடுபாடே இல்லாதவர். இந்த வில்லியம் வில்பர் ஃபோர்ஸுக்கு இவர் பெரிய நண்பர். வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ் ரட்சிக்கப்பட்டவுடன் இவருக்கு இந்த பிரைம் மினிஸ்டரை பற்றி ஒரு பெரிய பாரம். எப்படியாவது இவர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும், இவரை ரட்சிக்கப்பட வைக்கணுமே, இவரை ஆண்டவருக்குள்ள இவரை கொண்டு வர வேண்டும் என்ற பெரிய பாரத்தோட இவருக்காக முயற்சி எடுத்து கொண்டு வந்தார். அடிக்கடி அவரை சந்திப்பாராம். ஒரு நாள் எப்படியாவது ஒரு கோயில் கொண்டு போயிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அந்த காலத்துல இங்கிலாந்து தேசத்தில் இருந்த அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையில ஒரு பெரிய போதகர் இருந்தார், ரிச்சர்ட் சீசல் என்கிற போதகர். மிகவும் அருமையாக வேத வசனத்தை போதிக்கக்கூடியவர். அந்த காலத்தில் இருந்த பிரசங்கியார்களே தலை சிறந்தவர் அவர், ரிச்சர்ட் சீசல். அவரை கேட்க ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க. வில்லியம் வில்பர் ஃபோர்ஸும் அங்கே போகிறவர். எப்படியாவது நம்ம சபைக்கு கொண்டு போய் நம்ம போதகர் பிரசங்கம் பண்றது அவ்வளவு பெரிய பிரசங்கம், அவ்வளவு பிரமாதமான பிரசங்கம், வேத வார்த்தை எப்படி சொல்றாரு இவரு, இந்த பிரைம் மினிஸ்டர் எப்படியாவது கொண்டு உட்கார வச்சு பிரசங்கம் கேட்க வச்சிடணும், கேட்டா இந்த ஆள் ரட்சிக்கப்பட்டுருவாருன்னு சொல்லி ஒரு நாள் கஷ்டப்பட்டு இவரை இன்வைட் பண்ணி கொண்டு போனாராம். கொண்டு போனால் அன்னைக்கு பார்த்து ரிச்சர்ட் சீசல் என்கிற அந்த பிரசங்கியார் இன்னும் ரொம்ப நல்லாவே பிரசங்கம் பண்ணாராம், அவ்வளவு வல்லமையோட பிரசங்கம் பண்ணாராம். இந்த வில்லியம் வில்பர் ஃபோர்ஸ் என்ற இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷன் அப்படியே தன்னை மறந்து மெய் மறந்தவராய் பரலோகத்தில் இருக்க மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகான பிரசங்கம், அவ்வளவு நல்ல பிரசங்கத்தை கேட்டு மனமகிழ்ந்து போயிருக்கிறாரு. கூட்டம் முடிஞ்ச உடனே வெளியே வந்த உடனே இவருக்கு ஒரே ஆசை, என்ன நடந்தது இந்த ஆளுக்குள்ளன்றத பாக்கணுமே. பிரைம் மினிஸ்டர் கூட்டணும் வந்த இன்னைக்கு இவர் என்ன ஆனாரு கேட்டாரு, இவ்வளவு அருமையான சத்தியம், இவருக்குள்ள என்ன நடந்ததுன்னு பார்த்தா இவர் கேட்கறதுக்கு முன்னால வெளியே வந்து கால் எடுத்து வச்ச உடனே பிரைம் மினிஸ்டர் சொல்றாரா, அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு ஒன்னும் விளங்கலங்க பிரசங்கம். பிரைம் மினிஸ்டர் அவ்வளவு பெரிய படிச்ச மனுஷன், இவ்வளவு புத்தி கூர்மை. பிரைம் மினிஸ்டர் சாதாரண ஆள் இல்ல, உலக பிரகாரமான காரியங்கள்லாம் விளங்குது, பாலிடிக்ஸ் விளங்குது, எல்லாம் விளங்குது, உலக பிரகாரமான தத்துவங்கள் விளங்குது, எல்லா காரியங்களும் விளங்குது. அவ்வளவு நேரம் உட்கார்ந்து உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வெளியே வந்த உடனே உண்மையா சொல்றேன், அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட விளங்கலன்னாரா. பெரிய உதாரணம், ரட்சிக்கப்படாத மனுஷன் எந்த நிலையில ஆவிக்குரிய விதத்தில் செத்தவனா இருக்கிறான், தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாதவனாக, அதை பாராட்ட முடியாதவனாக, அதில் உள்ள காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில அவன் இருக்கிறான். அவனால முடியாது, அவனால தெரிந்து கொள்ளவும் முடியாது. ஆகையால நாம் சபைக்கு கொண்டு வருகிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவனுக்குள்ள ஒரு பெரிய கிரியை செய்யணும், கர்த்தர் அவனை உயிர்ப்பிக்கணும், கர்த்தர் அவனுடைய கண்களை திறக்கணும். கர்த்தர் அவனுக்கு அதை விளங்க பண்ணவில்லை என்றால் இவனால விளங்கி கொள்ளவே முடியாது. இதுதான் விசுவாசியின் நிலை. அவன் செத்து கிடக்கிறான், செத்து கிடக்கிறவனை எழுப்பி கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல முடியாது. அவன் செத்து கிடக்கிற, அவனுக்கு ஒண்ணும் புரியாது. அவனுக்கு 1000 பிரசங்கம் பண்ணாலும் ஒன்னும் விளங்காது. என்ன ஒண்ணு, பிரசங்கத்தை கேட்கும் போது நாம் அவனுக்காக ஜெபித்து பாரம் எடுத்து காரியங்களை செய்தபடினால ஆவியானவர் அவனுடைய கண்களை திறக்குகிறார். திறக்கும் போது அவனுக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்யும் போது தான் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் விளங்க செய்யும் போது மட்டும்தான் விளங்க ஆரம்பிக்கிறது. மியூசிக்ல பாருங்க, டோன் டெஃப்னு சொல்லுவாங்க. டோன் டெஃப்னு சொன்னா மியூசிக் கேக்குது, ஆனா அதை பெருசா பாராட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு அதனுடைய நுணுக்கங்கள் சரியா கேட்கறது இல்ல. பொதுவா என்னமோ கேக்குது, ஓ என்னமோ சத்தம் கேக்குது, காது கேக்குது. ஸ்டோன் டெஃப் இல்ல இவங்க. ஸ்டோன் டெஃப்னா ஒண்ணும் கேட்கலன்னு அர்த்தம். காது டோன் டெஃப்னா அந்த மியூசிக்கினுடைய ஃபைனர் திங்ஸ், அந்த மியூசிக்ல இருக்கிற அருமையான நுணுக்கமான காரியங்கள், அழகான காரியங்கள், அழகான பேசேஜஸ் வாசிக்கிறாங்க, ரொம்ப அழகான சில லைன் எல்லாம் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் இவனுக்கு காதுல விளங்குறது இல்ல. அங்க பின்னால வயலின் போயிட்டு இருக்குது, செல்லோ போயிட்டு இருக்குது, இங்க பியானோ வருது. இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணு வித்தியாசமும் தெரியறது ஒண்ணு இல்ல. பொதுவா என்னமோ ஒரு சத்தம் கேக்குது, அவ்வளவுதான். அவிசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. பிரசங்கத்தை கேட்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறத கேட்கலாம், பிரசங்கத்தை கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் அவள் இந்த டோன் டெஃப் மாதிரி அவர்களுக்கு உள்ள ஒண்ணு விளங்குகிறது கிடையாது. செத்த நிலையில இருக்கிறபடினால ஒன்றும் விளங்குகிறது கிடையாது. ஆகையால ரட்சிப்புங்கிறது ஏதோ ஒரு மனுஷன் வந்து கேட்டா அவனுக்கு விளங்கிடும், விளங்கிட்டா அவன் ரட்சிக்கப்படுவான் கிடையாது.
அப்படி இருந்தா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ரொம்ப புத்திசாலியான பிரசங்கியாரெல்லாம் நிறைய பேர் ரட்சிப்புள்ள நடத்தி கொண்டு போயிடுவாங்க. கிடையாது. ஆவியானவர் கிரியை செய்ய வேணும். ஒருவனை செத்து கிடக்கிறவனை உயிர்ப்பிக்க வேணும். அவனை அந்த செத்த நிலையிலிருந்து உயிர்ப்பித்து எழுப்பி அவனுடைய கண்களை திறந்து பெரிய அற்புதத்தை செய்து அவனுக்கு விளங்க செய்ய வேணும். இல்லை என்றால் விளங்கவே செய்யாது. அவிசுவாசி. மூன்றாவது, அவிசுவாசி தேவனை வெறுக்கிறவனாய் இருக்கிறான். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அவன் மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறது மட்டும் இல்ல, அவன் செத்த நிலையில இருக்கிறது மட்டுமல்ல, மூன்றாவதாக அவன் தேவனையே வெறுக்கிறவனாய. he is a hater of God. He hates God. தேவனை வெறுக்கிறான், வெறுத்து தள்ளுகிறான். தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆகையால் தான் நான் விசுவாசிக்கிறேன், மாம்ச சிந்தை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிறது ஒரு விதமான விசுவாசிகளை குறித்து இங்க சொல்லுகிறது இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவனுக்கு விரோதமான பகை நாங்க சொல்ல மாட்டாங்க விசுவாசியை பற்றி. விசுவாசி என்ன குறைவுபட்ட நிலையில இருந்தாலும் அவனுக்கு தேவனுக்கு விரோதமான பகையான நிலையில இருக்கிறான்னு சொல்லவே முடியாது. அவனுக்கு தேவனுக்கு பிரியமானவன், அவன் தேவனை நேசிக்கிறவன். அவனுக்குள்ள சில குறைகள் இருக்கலாம், அவனுக்குள்ள சில தவறுகள் இருக்கலாம், அவனுக்குள்ள சில காரியங்கள் சரியா இல்லாம இருக்கலாம். ஆனால் அவனை குறித்து பேசும்போது he is in enmity with God. அவன் தேவனுக்கு விரோதமான பகையில இருக்கிறான்னு எந்த விசுவாசியும் சொல்லவே முடியாது. விசுவாசி பகையில இருக்க முடியாது. ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன? பகைஞனா இருக்கிறவன் இப்ப தேவனுடைய பிள்ளையா மாறுகிறான். அதுதான் விசுவாசி. ஆகியால இது விசுவாசியை குறித்து பேசவில்லை. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் சில குறைவுபட்ட விசுவாசிகள், இன்னும் முதிர்வடையாத விசுவாசிகள், இன்னும் பலவீனமான நிலையில் இருக்கிற விசுவாசிகள் என்று அர்த்தம் இல்லை. இங்க 8ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லல. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் அவிசுவாசிகள். அவிசுவாசிகளை குறித்து மட்டுமே தான் அவர்கள் தேவனுக்கு விரோதமான பகையிலே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். விசுவாசி தேவனுடைய சிநேகிதனாயிருக்கிறான், தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறான். எல்லா அவிசுவாசிகளும் தேவனுக்கு விரோதமான பகைஞர்களாயிருக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாயிருக்கிறார்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கொலோசையர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும், தமக்கு கண்டிக்கப்படாதவர்களாகவும் என்று சொன்னால் அதான் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். முன்னே அந்நியராய் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை. விசுவாசி ஆன பிறகு ஒரு மனுஷன் சத்துருவா இருக்க முடியாது. ஆகையாதான் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஒரு விதமான விசுவாசிகள் அல்ல. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று 8ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறது அவிசுவாசியை குறித்து சொல்லுகிறது. முன்னே நாம் அப்படி இருந்தோம், துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களா இருந்தோம். இப்போ தேவனோடு ஒப்புரவானோம். சத்துருனா பிரிஞ்சிருந்தோம், எதிராயிருந்தோம். இப்போ ஒப்புரவாக்கினார் என்ற வசனம் சொல்லுகிறது. சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்ப தேவனிடத்துல சேர்ந்துட்டோம். எனிமி கிடையாது, விரோதி அல்ல. ஒரு விசுவாசியை கூட அவன் எவ்வளவு குறைவுபட்டவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு முதிர்ச்சி அடையாதவனா இருந்தாலும் சரி, அவனை மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்று சொல்ல முடியாது. அல்லது இந்த விதத்துல சொல்ல முடியாது. அவனை எப்படி சொல்ல வேண்டும்? ஒருவேளை இன்னும் வளராத விசுவாசி என்று சொல்லலாம். ஆனால் இங்கே மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறது அவிசுவாசியை தான் குறிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தேவனுக்கு விரோதமான பகை என்கிற நிலையிலே இருக்கிறான். அப்ப எல்லா அவிசுவாசியும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எல்லா அவிசுவாசிகளும் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் தேவனுக்கு விரோதமான பகை என்கிற நிலையிலே இருக்கிறார்கள். they are enemies of God. நீங்க சொல்லலாம், எப்படியா சொல்லலாம்? நான் தேவனை நம்புறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் கூட தாங்க தேவனை நம்புறேன். அவங்க தேவனை பற்றி எல்லாம் பேசுவாங்க. சில நேரத்தில் இயேசுவை குறித்தே சில காரியங்களை பேசுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, நான் நல்ல நல்ல புக்கெல்லாம் வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் சில காரியங்கள்லாம் நான் வாசித்து வச்சிருக்கிறேன், சில காரியங்கள்லாம் எனக்கு ஈடுபாடு உண்டு, நான் நல்ல காரியங்களை மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். நீங்க சொல்லலாம், அப்படிப்பட்டவர்கள்லாம் கூட தேவனுக்கு விரோதமான பகையில் இருக்கிறார்களா என்று. ஆம், வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமான பகை என்று சொன்னால் தேவனோடு கூட அவர்களுக்கு உறவு இல்லை. அவர்கள் இன்னும் பாவ நிலையில இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் தேவனிடத்தில் வரல, தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யல, தங்களை ஒப்பு கொடுக்கல தேவனிடத்தில். தேவனை தங்களுக்குள்ளாக அவர்கள் வரவேற்கவில்லை. அவர்கள் இன்னும் அந்த பாவ நிலையிலே இருக்கிறபடினாலே தேவனுக்கு விரோதமான பகை என்கிற நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை சில நேரத்தில் நீங்க சோதிச்சு பார்க்கலாம். நான் எல்லாம் தேவனுக்கு ஈடுபாடுலாம் இருக்குது, எனக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சோதித்து பார்த்தால் விளங்கும் அவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது என்று. வேதத்தை எடுத்து சொல்லி பாருங்க, தேவனை குறித்ததெல்லாம் வேதம் போதிக்கிறது என்று. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார்.
தேவன் கிறிஸ்துவ ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதெல்லாம் அவர்களுக்கு போதித்து பாருங்க. அவங்க போதித்த உடனே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும். சிலுவையை குறித்து அவர்கள் விரும்ப மாட்டார்கள், நரகம் இருக்குதுன்னு விரும்ப மாட்டார்கள், தேவனுக்கு கோபாக்கினை இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். இப்படி எல்லாம் அவர்கள் தேவனை பற்றி நம்புகிறார்கள், தேவனை விசுவாசிக்கிறார்கள் சொல்லுகிறதெல்லாம் the figment of their own imagination. அவர்கள் தேவன் இப்படி இருப்பார் என்று கற்பனை செய்து கொண்டு வைத்துக் கொண்டு அதை குறித்த தத்துவங்களையும் அதை எதையும் பேசிக்கொண்டு தேவனை குறித்து நானும் பேசுறேன், தேவனை குறித்து நானும் நினைக்கிறேன், நான் ஆண்டவரத்துல நானும் ஜெபிக்கிறேன், நானும் இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி அப்படி ஒரு ஈடுபாடு அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் வேதத்திலிருந்து வந்த அறிவு கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் தேவனை தானாக அறிந்து கொள்ள முடியாது, தன்னுடைய தத்துவ ஞானத்தால் அறிந்து கொள்ள முடியாது, தன்னுடைய அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. யாராவது ஒரு மனுஷன் அப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால் அவன் தேவனுக்கு சமமானவனாய் விடுவான், தேவனை விட மேலானவனாகவே ஆகிவிடுவான். தேவனை எந்த மனுஷனும் தன்னுடைய சுய அறிவினாலே அறிந்து கொள்ள முடியாது. அவர் வெளிப்படுத்தி கண்களை திறந்து காண்பித்தாலே ஒழிய எந்த மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறான். அப்ப எல்லா தேவனை குறித்த எல்லா அறிவும் வேதத்திலிருந்து வருது. தேவன் தன்னை எங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்? வேத வசனத்தின் மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறார், கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனமும் கிறிஸ்துவும் வசனமும் இதுதான் தேவனை குறித்த வெளிப்பாடு. நிறைய பேர் அதை பற்றி இதை பற்றி பேசுவாங்க. அதெல்லாம் தேவனை குறித்த வெளிப்பாடு கிடையாது. தேவனை குறித்த தேவனை அறிந்திருக்கிறார்கள் என்ன பேசுவாங்க? வசனத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு பேசுவாங்க. தேவன் இப்படிப்பட்டவர், இந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன், தேவனை குறித்து வேதம் இதை சொல்லுகிறது, தேவனை குறித்து வேதம் இப்படி போதிக்கிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்து இதற்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக சிலுவையில் பாடுபட்டார், அவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது, அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு தேவனுடைய குமாரன், எனக்காக மரித்து என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறார், அதை பேசுவாங்க. அதை பேசினா அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். அதை பேசாத யாரும் மற்ற எந்த விதத்துல தேவனை பற்றி பேசுகிறவர்களா இருந்தாலும் சரி, ஈடுபாடு கொண்டவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய யோகியர்களா இருந்தாலும் சரி, இந்த வேத வசனத்திலிருந்து வருகிற தேவனை குறித்த அறிவும் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே அறிந்து வைத்திருக்கிறபடினாலே தேவனோடு உறவும் அவர்களுக்கு இல்லை என்றால், மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, வேத வசனத்திலிருந்து வருகிற அறிவு, தேவனை குறித்த அறிவு, இயேசுவை உள்ள வைத்திருக்கிறபடினாலே தேவனோடு கூட உள்ள ஒரு உறவே இருக்குது. இந்த அறிவும் உறவும் இல்லாதவர்கள் பகைஞர்கள் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. வேத வசனத்திலிருந்து அறிவு இயேசுவை உள்ளத்திலே இருக்கிறபடினாலே, தேவனே உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறபடினாலே, இயேசுவின் வடிவிலே தேவனோடு கூட உள்ள உறவு, இந்த ரெண்டுத்தையும் குறித்து பேசாம அதை எதையும் கதை பேசினாங்கன்னா இவங்க ஏதோ தங்களுடைய கற்பனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இவர்கள் தேவனுக்கு விரோதமான பகையிலே இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நான்காவது, முதலாவது அவர்கள் மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களையே சிந்திக்கிறார்கள், உலக பிரகாரமான ஈடுபாடு தான் அவர்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது, அவர்கள் மரித்த நிலையிலே இருக்கிறார்கள் ஆவிக்குரியபடி. மூன்றாவது, நாம் பார்த்தோம், அவர்கள் தேவனை வெறுக்கிறவர்கள், தேவனை வெறுக்கிறார்கள். அவர்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் ஒன்னும் தேவனை வெறுக்கல, நான் இதை வாசிக்கிறேன் அதை வாசிக்கிறேன், நான் இதை செய்யறேன். ஒரு ஆள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, நான் அப்படியே போய்கிட்டே இருப்பேங்க, எந்த கோயில் வந்தாலும் உள்ள போய் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நான் போவேங்க, எங்க கேட்டு திறந்திருக்குதோ சரி நான் அங்க போயிடுறதுங்க, கொஞ்ச நேரம் நின்னு. என்ன சொல்றாருன்னு எனக்கு விளங்கல. அவர் என்னமோ தேவனை பற்றி என்னமோ கற்பனை பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அவர் நினைக்கிறாரு ஏதாவது ஒரு கோயில் நினைச்சிட்டு இருந்தா, அங்க ஏதாவது ஒரு சிலுவை போட்டிருந்தா அங்க போய் நான் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போனா அதை தேவன் ஆனர் பண்றாரு அப்படின்னு நினைச்சு, அதனால எனக்கு ஏதோ பெரிய பாக்கியம் கிடைக்க போகுது, அதனால எனக்கு மோட்சம் கிடைக்க போகுது, அதனால நான் ஓகே, அதனால நான் பரவாயில்ல, எல்லாரும் அப்படியா பண்றாங்க. ஆனா நான் பாருங்க, எங்க போனாலும் ஒரு 2 நிமிஷம் நின்னு ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். கோயிலுக்கு போறீங்களாங்க? அதெல்லாம் எங்கேயும் போறது இல்லைங்க. ஆனா எந்த கோயிலுக்கு வேணா எங்க திறந்திருந்தாலும் போய் 2 நிமிஷம். ஆனா கோயிலுக்கு எங்கேயா போய் வசனம் கேட்கறீங்களா? அதெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை தாங்க ஃப்ரீ, வீட்டுல இருக்கிறேங்க. ஆனா எங்கேயாவது கோயில பார்த்தேன்னா, அது என்ன கோயிலா இருந்தாலும் சரி, கதவை திறந்து சிலுவை போட்டுருந்துச்சுன்னா போய் 1 மணி நேரம். இன்னும் ஒரு காரியம் சொன்னார், ஒரு கோயில் மூடி இருந்தது, அங்கேயும் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் தேவனை பற்றி, இப்படிலாம் செய்தா தேவன் நம்ம மேல பிரியப்படுறாரு. வேதத்திலிருந்து வந்த அறிவு கிடையாது, இவர் தன்னுடைய கற்பனையினாலே உண்டாக்கி கொண்ட காரியம். ஒரு சிலுவையை பார்த்து ஒரு கும்பிட்டு போட்டு போறது, அல்லது ஒரு கோயிலை பார்த்து வணங்கிட்டு போறது, அல்லது எங்கேயாவது நின்று ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போறது, இல்ல ஏதோ சில ஆவிக்குரிய காரியங்கள் தோன்றுவதில்லை, ஏதோ அப்படி கொஞ்சம் ஈடுபாடு வைத்து இது இருந்தா நான் ரட்சிக்கப்பட்ட, நான் அல்லது எனக்கு தேவனிடத்தில் ஈடுபாடு இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒண்ணு இல்ல, அவருடைய கற்பனை தான். வேதத்திலிருந்து வந்த அறிவு கிடையாது. வேதத்திலிருந்து வந்த அறிவுனா என்ன பண்ணும்? போய் ரட்சிக்கப்பட சொல்லும்.
வேதத்திலிருந்து அறிவு வந்ததுன்னா நான் பாவி என்கிறது விளங்கிவிடும். வேதத்திலிருந்து அறிவு வந்ததுன்னா இப்படி போய் சும்மா நான் 2 நிமிஷம் அங்க ஜெபம் பண்ண திறந்திருக்கிற இடம்லாம் போய் முட்டி போட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. விசுவாசி என்பது எங்கேயோ போய் 2 நிமிஷம் முட்டி போட்டு வந்துடுறது கிடையாது. அதையும் எதையும் வணங்கிட்டு வர்றது கிடையாது. அங்கேயும் இங்கேயும் சல்யூட் அடிக்கிற மாதிரி போய் கட்டடத்தையும் சிலுவையும் சல்யூட் அடிச்சுட்டு போறது கிடையாது. அதெல்லாம் விசுவாசி. இதெல்லாம் கற்பனை, மனுஷனுடைய கற்பனை. மனுஷன் நினைச்சிருக்கான் இது பண்ணிட்டா நான் ஓகே, எல்லாரும் அடிக்கிறான் சல்யூட், நான் பாருங்க குனிஞ்சு எந்திரிச்சு முழங்கால் படிட்டு எல்லாம் பண்ணிட்டு போறேன், அப்ப நான் எவ்வளவு யோகிய. அது உங்களுடைய கற்பனை. வேத வசனத்தின்படி அப்படி சொல்லல. வேத வசனத்தின்படி பார்த்தால் அவன் தன்னையே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழுவான், தேவனுடைய காரியங்களில் ஈடுபாடு உள்ளவனா இருப்பான், தேவனையே வாஞ்சிப்பான், தேவன் அவனுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுவார், அவனுடைய பாவங்களால் அவனை கழுவுவார், அவனை சுத்தமாக்குவார், அவனுடைய பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்குவார். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இதெல்லாம் வெறும் கற்பனை. இப்படி நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. நான்காவது, அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது கிடையாது. அதைத்தான் இங்க 8ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்கிறது கிடையாது. ஏன்? அவர்களுக்கு தேவனுக்கு விரோதமான பகையில இருக்கிறாங்க, விரோதிகளா இருக்கிறாங்க, வெறுக்கிறவர்களா இருக்கிறார்கள், தேவன் அற்றவர்களா இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களால் எப்படி நடக்க முடியும்? தேவனுடைய கட்டளைக்கு இணங்கி எப்படி அவர்கள் தேவனுடைய கட்டளையின்படி நடக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க முடியாது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் அவரை வெறுக்கிறவர்களாகவும் இருக்கிறபடினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள். அது ஒரு கேரக்டரிஸ்டிக் அவர்களை குறித்து. அவர்களை பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தை நிறைஞ்சிருக்கும், உலக பிரகாரமாக மனசுல நிறைஞ்சிருக்கும். 2வது, ஆவிக்குரிய செத்த நிலை. போய் எவ்வளவு பெரிய பிரசங்கம் கேட்டாலும் அவர்களுக்கு ஒண்ணு விளங்காது. ஏன்னா அவர்கள் ஆவிக்குரியபடி செத்து இருக்கிறார்கள். தேவன் அவர்களை உயிர்ப்பித்து மனக்கண்ணில் திறந்தாதான் உண்டு, இல்லைன்னா அவர்களுக்கு ஒன்னும் விளங்காது. 3வது, தேவனை வெறுக்கிறவர்கள். வெறுக்கிறவர்கள் அவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் வெறுக்கல, நான் வாசிக்கிறேன், நான் இங்க போனேன் 2 நிமிஷம் கிடையாது. கரெக்டா பைபிள் படி தேவனை குறித்து போதித்து பாருங்க, வேதத்தில் இருக்கிற தேவனை போதித்து பாருங்க, வெறுப்பாங்க. வேதத்திலிருந்து தேவனை குறித்து எடுத்து சொல்லி பாருங்க, வெறுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இப்படிதான் தேவனை வணங்குவேன், என் தேவன் இப்படி. அப்ப நீங்க செய்திருக்கீங்க தேவனை, இவங்க உண்டாக்குறாங்க தேவனை. வெறுக்கிறவர்கள் வெறுக்கிறன்றதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் உண்மையா நடக்கிறதா தான் வெறுக்கிறார்கள். 4வது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள். அவர் நடக்கிறது இல்லை. ஏன்னா அவரை வெறுக்கிறவர்கள், உள்ளத்தில் அவளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், செத்த நிலையில் இருக்கிறவர்கள். அவள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது கிடையாது. நடக்கிறது கிடையாதுன்னு மட்டும் இல்லாம இன்னொரு காரியமும் சொல்லி இருக்கிறது அவர்களை குறித்து, கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்ச சிந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள் மட்டும் இல்ல, நடக்கலங்கிறது மட்டுமல்ல, நடக்க முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? இதான் விசுவாசி. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கலன்னு மட்டும் இல்ல, நடக்க முடியாது, நடக்க முடியாது. அதை பற்றி அவர்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. அதை பற்றி அவர்கள் ஒன்றும் தங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அதை செய்ய முடியாத நிலையிலே அவர்கள் முற்றிலும் இயலாத நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். தேவனை வெறுக்கிறார்கள், செத்து கிடக்கிறார்கள், இதெல்லாம் சொன்னோம். இப்படி செத்து கிடக்கிறவர்கள், தேவனை வெறுக்கிறவர்கள், தேவனுக்குரிய காரியங்களில் ஒரு விதமான ஈடுபாடு இல்லாதவர்கள் திடீர்னு அப்படி தேவனை நேசிக்கவும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவும் தேவனுக்கு வார்த்தையின்படி நடக்கவும் ஆரம்பிக்க முடியாது. பாருங்க, ரட்சிப்பின் அனுபவம்னா நிறைய பேருக்கு புரியறது இல்ல. அவங்க நினைக்கிறாங்க, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனை கூப்பிட்டு அப்பா இனிமே நல்லாரு, இனிமே ஒழுங்காரு, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே பெரிய ஞான உதயம் பெற்று அவனுக்கு கண்ணெல்லாம் தெரிஞ்சு, ஆமாமாங்க நான் பண்றதெல்லாம் தப்புங்க, நாளையில இருந்து நான் ரொம்ப கரெக்டா இருக்க போறேனாக்கும் அப்படின்னு சொல்லி போய் கரெக்டா வாழ்றது கிடையாது. அவனால செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. செய்ய இயலாத நிலையில இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவனுக்கு விரோதமான பகை, செத்த நிலை, மாம்ச சிந்தை, இது அவனை கெடுத்து அவனை இயலாத நிலையில வைத்திருக்கிறது. அவனால ஒண்ணும் செய்ய முடியாத நிலையில அவன் இருக்கிறான். அவன் எப்படி திடீர்னு தேவனை நேசிப்பான்? அவன் பகையில இருக்கிறானே, அவன் தான் வெறுக்கிறானே, எப்படி ஆண்டவரை நேசிப்பான்? எப்படி அவருடைய வார்த்தையின்படி செய்வான்? முடியவே முடியாது. தேவன் அவனை உயிர்ப்பித்து அவனை எழுப்பவில்லை என்றால் அந்த மரண நிலையிலிருந்து அவனால் ஒண்ணு செய்ய முடியாது. கடைசியாக 6வது, இது நிமித்தமாக அவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியறதில்லை. மாம்சத்துக்குட்பட்டவர்கள்
அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அப்படின்னா அவர்கள் தேவனோடு கூட ஒரு சமாதான நிலையிலே, பீஸ் வித் காட், தேவனோடு கூட ஒரு சுமூகமான உறவிலே அவர்கள் இல்லை. அவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். இதுவும் மறுபடியும் நமக்கு ஒரு காரியத்தை நிரூபிக்கிறது. பிரியமா இருக்க மாட்டார்கள் சொன்னா அது விசுவாசியை குறித்து பேசல. மாம்ச சிந்தை உள்ளவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், நீங்க 8ஆம் அதிகாரத்தில் பேசுகிறது விசுவாசியை குறித்த வர்ணனை கிடையாது. இது ஒரு விதமான வளராத விசுவாசி என்று சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அவள் தேவனோடு கூட எந்த விதமான சுமூக உறவு அவர்களுக்கு இல்ல, சமாதானம் கிடையாது தேவனோடு கூட. அந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் பகைஞர்களா இருக்கிறார்கள், விரோதிகளா இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று வேத வசனம் இங்கே சொல்லுகிறது. அந்த நிலைதான் விசுவாசி அவிசுவாசியின் நிலை. ஒண்ணு, முழுவதும் மாம்ச சிந்தை நிறைஞ்சிருக்குது, முழுவதும் இந்த மாம்சீக பிரகாரமான காரியங்களில் ஈடுபாடுகள், அவருடைய மனது, உள்ளம், விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் அதுல ஈடுபாடு கொண்டிருக்குது. இரண்டாவது, ஆவிக்குரியபடி செத்த நிலை, ஆவிக்குரிய காரியங்களை விளங்குறது இல்லை, கர்த்தருடைய காரியங்கள் விளங்குகிறது கிடையாது, செத்த நிலை. மூன்றாவது, தேவனை வெறுக்கிறவர்கள். நான்காவது, தேவனுடைய கட்டளையின்படி நடக்காதவர்கள். ஐந்தாவது, தேவனுடைய கட்டளையின்படி நடக்க கூடாதவர்கள், நடக்க முடியாத நிலையில் இருக்கிறவர்கள். ஆறாவது, அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். தேவனை பிரியப்படுத்த முடியல, தேவனோடு கூட சமாதானம் கிடையாது, தேவனுக்கு பிரியமில்லாத நிலையில இருக்கிறார்கள். நீங்க சொல்லலாம், அவிசுவாசி எப்படி வர்ணிக்கிறீர்கள் ஐயா, எப்படிதான் பிறகு ரட்சிக்கப்பட முடியும், எப்படிதான் அவன் ரட்சிக்கப்பட முடியும்? நீங்க சொல்றீங்க பிரசங்கம் பண்ண அவன் பிரசங்கம் பண்றதை கேட்க வந்தா கூட அவன் செத்தவனா இருக்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் புரியுறது இல்லைன்னு சொல்றீங்க. பிரைம் மினிஸ்டரே பிரசங்கத்தை கேட்டுட்டு, உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு எந்திரிச்சு வெளியே போகும்போது அவர் சொன்னது ஒண்ணுமே எனக்கு வழங்கலன்ட்டு போறாரு. அப்ப சாதாரண ஆளுக்கு எப்படி புரியும்? எப்படி அப்ப எவாஞ்சலிசம் பண்றது, எப்படி ஜனங்களை சபை கொண்டு வருது, எப்படி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது, எப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும்? பிரசங்கம் கேட்டும் வழங்காத நிலையில் அவன் இருக்கிறான்னு சொன்னா எப்படி ரட்சிக்கப்படுவான் அவிசுவாசி என்று கேட்கலாம். அதைத்தான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவரின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. என்ன நடக்குது ரட்சிப்புல என்று சொன்னா, he is set free. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது? The law of the spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. பாவம் மரணம் என்பவரின் பிரமாணத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவனுடைய பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. ஆக்கிட்டுனா நான் மூலமா அங்கிருந்து இங்க வந்துட்டேன், இருளிலிருந்து இருந்து ஒளியில வந்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் போய் கேட்டேன், நான் கேட்டதை நான் புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டபடினால எனக்குள்ள ஏதோ நடந்தது, அதனால எனக்கு அப்படி கிடையாது. போய் கேட்கிறாங்க. இவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஆவியானவருடைய கிரியை அவர்கள் நடந்து பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து அவர்கள் தேவனால் விடுவிக்கப்படுகிறார்கள், கட்ட அவிழ்க்கப்படுகிறார்கள். இவர்கள் கட்ட அவிழ்த்துக்கல, இவங்க விடுதலை ஆயிக்கல, இது இவர்களுடைய செயல் அல்ல, இவர்களுக்கு ஒன்று செய்யப்படுகிறது. ரட்சிப்புன்னா அதுதான். ரட்சிப்பை குறித்து தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் ஜனங்கள் மத்தியில் இருக்கு. சில நேரத்தில் ரட்சிப்புனா இவங்க போய் ஏதோ கேட்டு இவங்களுக்குள்ள ஏற்கனவே கொஞ்சம் நல்லதெல்லாம் இருந்திருக்குது, இப்ப இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக்கிட்டாங்க, அப்படி கிடையாது. போகும்போது கட்டுண்டவர்களாக, செத்தவர்களாக, தேவனுடைய கற்பனையின்படி நடக்க முடியாதவர்களாக, இயலாத நிலையில தேவனுடைய காரியங்களை விளங்காதவர்களாக, கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக, இருளின் ராஜ்யத்திலே பாவத்திலே சிக்கினவர்களாக, பிசாசின் அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்களாக போனார்கள். அங்க போய் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவர்கள் விடுதலை ஆனார்கள். விடுதலை உண்டாகுது. உள்ள வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்போது ஆவியானவர் கண்களை திறக்கிறார், இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து அவரை விடுவிக்கிறார். இது அவர்களுக்கு செய்யப்படுகிற ஒரு காரியம். இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்றது ஒரு பிரத்யேகமான அனுபவம். இதை பற்றி அது இதுன்னு அப்படியே வேக ஒண்ணும் சொல்ல முடியாது. இதை பற்றி சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா, ஆமாங்க நான் கோயிலுக்கெல்லாம் போறேங்க. அட ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா கோயிலுக்கு போறேன்றீங்களா? ஆமாங்க போயிட்டு இருக்கிறேங்க கோயிலுக்கு. போயிடுறது எப்படியும் மாசம் ஒருக்காவது போயிடுவேன் நான், அதான் ரட்சிப்பு நினைச்சிட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாங்க நான் பைபிள்லாம் வாசிக்கிறேங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இல்லங்க எங்க வழியில எந்த சபைக்கு போனாலும் கதவு திறந்தா பூட்டி போட்டு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எங்க தாத்தா கூட ஐயருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? என் மனைவி எல்லா மீட்டிங்கு போறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? விளங்குறது கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா பாவத்தில் சிக்கி
இருளிலே இருந்து செத்து கிடந்த என்னை, தேவனுடைய கற்பனையின்படி நடக்க கூடாத நிலையிலே இருந்த என்னை, கட்டுண்ட என்னை, கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஆவியின் பிரமாணம் என்னை இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அப்படி ஒரு நாள் இந்த வாழ்க்கையில நடந்தது. அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். விடுதலை ஆக்கப்பட்டேன், எனக்கு ஒன்று செய்யப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆவியானவருடைய கிரியை நடந்தது, நேர்ந்தது. a radical change, சொல்ல முடியாத ஒரு மாற்றம். இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வரப்பட்டேன், விடுதலை ஆக்கப்பட்டேன். அது நடந்திருக்குதா? மற்ற அனுபவங்களை சொல்லல. மீட்டிங் போனீங்களா வந்தீங்களா அதல்ல. நீங்க எவ்வளவு நல்லவர்கள், மனுஷ உலகத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை விட இன்னும் நல்லவர்களா இருக்கிறாங்க, அதெல்லாம் உண்டு. இவரை விட அவர் நல்லவராக இருப்பார், அவரை விட இன்னொருத்தர் நல்லவராக இருப்பார். அதை பற்றி பேசல. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருந்தோம் என்றால் இந்த பெரிய ஒரு மாற்றம் நமக்குள்ளே உண்டாயிருக்கும். விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொன்னா, நான் ஒன்னும் செய்யல, செத்தவனா அப்படியே தூக்கிட்டு போனாங்க. இருள சிக்கி பாவத்துல கட்டுண்டு கிடந்த என்ன ஒரு சக்தி, தேவனுடைய வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை என்னை விடுவித்தது. நான் விடுதலை ஆனேன். அதுதான் ரட்சிப்பு. ஆவிக்குரிய சத்தியமே புரியாத நான் அன்றைக்கு போய் உட்கார்ந்து கேட்டப்ப திடீர்னு புரிஞ்சது. எனக்கு மனக்கண்ணு திறந்தாச்சு. தேவனுடைய காரியங்களில் ஈடுபாடே இல்லாத எனக்கு அங்க போய் பிரசங்கத்தை கேட்ட உடனே ஆல்டர் கால் கொடுக்கும் போது திடீர்னு எந்திரிச்சு நேரா முன்னால போய் நின்ன. எதுக்கு போய் நின்ன, ஏன் போய் நின்ன, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் இல்ல, ஆனா பண்ண தான் ரட்சிப்பு. ஏதோ ஒரு கிரிய நடந்தது. ஐயோ நான் பண்ண மாட்டேன், அப்படிலாம் போனதே இல்லையா, வான்னாரு. திடீர்னு எந்திரிச்சு நேரா போனேன். அதுதான் ரட்சிப்பு. உள்ள ஆவியானவருடைய கிரியை. இன்னொரு இடத்துல சொல்லி இருப்பாங்க, எபேசியர் 2 வாசித்து முடிப்போம். 2:8 முதல் 10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எல்லாரும் சொல்லுவோம், இது உங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால ஒண்ணு ஆகல. இது நீங்க போய் ஏதோ புத்திசாலித்தனமா இருந்ததுனால, PhD படிச்சிருக்கிறதுனால, இவர் சொன்ன பிரசங்கம் நல்லா விளங்கிடுச்சுங்க எனக்கு, அதனால விளங்குனதுனால நான் போய் இதை என் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். கிடையாது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நடந்தது என்ன? அவர் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார், அவர் நம்ம உண்டாக்கி இருக்கிறார், அவர் நம்ம மீட்டிருக்கிறார், அவர் நம்ம விடுதலை ஆக்கி இருக்கிறார், அவர் நமக்கு இதெல்லாம் செய்திருக்கிறார். இதுல பெரிய ஒரு காரியம் என்ன? இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பின போது அது அப்படியே திட்டவட்டமா வெட்ட வெளிச்சமாக்கி காண்பித்தார். சுகமில்ல நியூஸ் வருது, வேணும்னு லேட் பண்றாரு. செத்துட்டான் நியூஸ் வருது, அப்பவும் லேட் பண்ணி லேட்டா வர்றாரு. 4 நாள் பொறுத்து லேட்டா கல்லறை கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. இயேசு கண்ணீர் விட்டார் இருக்குது. எல்லாம் சொல்றாங்க, பாருங்க கண்ணீர் விட்டார். அவருக்கு என்ன ஆசை இவர் மேல, லாசரு மேல. செத்து போயிட்டார் நண்பர்னு சொல்லி அவரே போய் கண்ணீர் விட்டார். இப்படிதான் நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். லாசரு செத்து போனாருன்னு இயேசு கண்ணீர் விட்டார். ஐயா, கல்லறையில கண்ணீர் விட்டார் இல்லையா இயேசு? இயேசு வரும்போதே அவனை உயிரோடு எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. வரும்போதே சொல்லிட்டு வந்தாரு, இந்த வியாதி சாவுக்கு எதுவானது இல்லைன்னாரு. தேவனுடைய மகிமை இதுல இருந்து விளங்க போகுதுன்னாரு. வரும்போதே சொல்லிட்டு வந்தாரு, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமா இருக்கிறேன். வரும்போதே சொல்லிட்டு வந்தாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமைய காண்பான்னு சொன்னாரு. வரும்போதே சொல்லிட்டு வந்தாரு. என்ன செய்ய போறான்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. சுகம் இல்ல நியூஸ் வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிச்சு, சாக போறான், நான் போய் உயிரோடு எழுப்ப போறேன். அதுக்காகவே தான் வந்தாரு. உயிரோடு எழுப்ப போறப்ப நான் வர்றேன், உயிரோடு எழுப்ப போறேன்னு வரேன், அழுதுட்டா வருவேன்? கிடையாது. உயிரோடு எழுப்ப போறேன்னு வரணும், அழுகிறவனால நிறுத்தி அழுகைய. ஏன் அழுகிற? இப்பதான் உயிரோடு எழுப்ப போறேன்ற நீ அழுகிறேன்னு நான் சொல்லுவேன் இல்லையா?